குரு பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 8ஆம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை, ஆனி மாதம் 24ஆம் தேதி. இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், சுக்கிரன், சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். பெரும்பாலான நபர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள் ரீதியிலான ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. விரும்பிய இடமாற்றங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இருக்கலாம், இல்லைன்னா வாகன மாற்றம் குறித்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. வீடு, வண்டி இதன் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வசிக்கும் வீட்டையே மேம்படுத்தக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கலாம். திருத்தல தரிசனங்களுக்கு போகக்கூடிய முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வியாபார ரீதியிலான விஷயங்களாக புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கல்வி ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆழ்ந்து படிக்கக்கூடிய சிந்தனைகளும் கல்வி முறைகள்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இளைய சகோதரர் மற்றும் அம்மாவிற்கு இடையே இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வேலை ரீதியிலான விஷயங்கள்ல தாய்வழி ஆதரவுகள் பெருகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளோ முயற்சிகளோ இருக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வழியில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அம்மாவிற்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. விரும்பிய ஆபரணங்கள், ஆடைகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய சூழல்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. இசை, நடனம், சினிமா, நாடகம் இந்த மாதிரி பலவித கலைகளிலும் ஆர்வங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அதன் ரீதியில ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நாம் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். தொழில் ரீதியிலான முயற்சிகள், வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள், இல்லைன்னா ஒரு வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் நடக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமா இருக்கு. ஆன்மீக ரீதியிலான பயணங்களாக இருக்கலாம், உறவு முறை பயணங்களாக இருக்கலாம், தொழில் வியாபாரம் சம்பந்தமான வேலை ரீதியிலான பயணங்களாக இருக்கும் சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான விஷயங்களை செய்யும் போது கவனங்கள் அவசியம். அந்த மாதிரி விஷயங்களை நாம் இன்னைக்கு முடிந்தளவு தவிர்த்து விடுவது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. அதனோடு சேர்ந்து கடன் வாங்கக்கூடிய முயற்சிகளை நாம் இன்னைக்கு தவிர்க்க வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு.
ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இளைய சகோதரருக்கு பண உதவி செய்யும் சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தினருடைய ஆதரவுகள் உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு அதிகமாக இன்றைய தினம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளுடைய முக்கியமான விஷயங்கள் குறித்த முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் படிப்பு ரீதியிலாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது விஷயங்களாக இருக்கலாம். அதன் ரீதியில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பல புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய திறன்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். இசை ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. திறமைகளுடைய வெளிப்பாடுகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கும். உங்களுடைய திறமைகள் எல்லாம் நல்ல முறையில் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. புதிதான திட்டங்கள் வழியில பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. எந்த விஷயத்திலையுமே தைரியமாக செயல்படக்கூடிய மனத்திறன் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்திலையும் அதிகமான ஈடுபாடுகளும் வெற்றி பெறக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. கலைகள் மீதான ஆர்வங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அதன் ரீதியில புதிதான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு இருக்கின்றது. ஆர்வமுடன் சம்பாதிக்கக்கூடிய திறன்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன தைரியம் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். எந்த விஷயத்திலையும் துணிவுடன் செயல்படக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. காது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. இளைய உடன்பிறப்புகளுக்கு மனநிலையில ஒரு நல்ல சூழல்களும் மற்றும் அவர்களுக்கான ஆதரவுகளும் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. சிறுதூர பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கலாம். இடமாற்ற ரீதியிலான எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. எந்த விஷயத்திலையும் விடாமுயற்சி செய்யக்கூடிய நபராக இன்றைய நாள்ல நீங்க இருக்கிறீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல நாம ஈடுபடாம இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், கல்வி சம்பந்தமான விஷயங்கள், இல்லைனா வழக்குகள் சார்ந்த விஷயங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கான ஒரு முயற்சிகள், இந்த மாதிரி என்ன தேவைகள் இருக்கோ அதற்கான முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கு ஏற்ற தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான உதவிகள் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. அடுத்தவர்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய விஷயங்கள், இல்லைன்னா அடுத்தவங்களுக்காக பண செலவு செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கான உதவிகள் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். உங்களுடைய பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கையிருப்பு பணம் ஓரளவு இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. குடும்பத்தினருக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. குடும்ப ரீதியிலான சின்ன சின்ன செலவினங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. கலைகள் சார்ந்த பயிற்சியாளர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த பணவரவுகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. கட்டிடங்கள், வாகனங்கள், இதன் சார்ந்த வாடகை ரீதியிலான பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தாய் வழியில பணவரவுகள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவினர்களுடைய சந்திப்புகள் மற்றும் அவர்களுக்கிடையேயான நன்மையான விஷயங்கள் பகிரப்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்து கொண்டிருந்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அதுல அதிக கருத்தூன்றி படிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு இருக்கும். கல்வி ரீதியிலான ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது.
பல நுண்ணிய அறிவுசார் விஷயங்களுக்கான கலைகளில் ஈடுபடக்கூடிய திறன்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். வாக்கு சாதுரியம் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். பேச்சிலேயே எல்லா விஷயங்கள்லையும் பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. முக பொலிவுகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கும். கண் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. நன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம அடுத்தவர்களுக்கான உதவிகள் இன்றைக்கு நிறைய செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய வேலைகள்ல உதவி செய்யறது, அடுத்தவர்களுக்கான பண செலவுகள்ல உதவி செய்யறது, இந்த மாதிரியான உதவி செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இடைப்பட்டு நின்ன வேலைகள், பிரச்சனையோடு முடிஞ்ச ஏதாவது வேலைகள் இருக்குது அப்படின்னா அந்த சார்ந்த முயற்சிகளை நாம் இன்னைக்கு எடுக்கலாம். அந்த வேலைகள் எல்லாம் திரும்ப எடுக்கும்போது அது நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் போது அது மேலும் மேலும் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி நல்ல முறையில் உடல் நலம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. முன்கோபங்களை நாம தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தேவையில்லாத செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருக்க வேண்டியதும் இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளிகொண்ட பெருமாள் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார். உங்களுக்கான பல புதிதான திட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இசை ரீதியிலான விஷயங்கள்ல அதிகமான ஆர்வங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. குடும்பம் சார்ந்த ஒரு சில செலவினங்கள் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய தேவைகள் ரீதியிலான செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இளைய சகோதரர் வழியில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. வேலையாட்கள் வழியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி அவங்க வழியிலையும் உங்களுக்கு ஆதரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. நீங்களும் அவங்களுக்கு உதவக்கூடிய சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அம்மா வழியில் ஒரு சிலருக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. முக பொலிவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கின்றது. பல நுண்ணிய சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. எதையுமே கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஆர்வங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். எதுலையுமே நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எந்த விஷயத்திலையும் சுய முயற்சி இன்றைக்கு அதிகமாக இருக்கும். விடாமுயற்சி செய்யக்கூடிய நபராகவும் இன்றைய நாள்ல நீங்க தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தைரியமும் துணிவும் நிறைந்த நபராக இன்றைய நாளில் நீங்கள் காணப்படுவீங்க. ரகசியமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு செயல்பாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைக்கு இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரகசியமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியம். முன்கோபங்களை தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. எந்த விஷயத்திலையும் கவனச்சிதறல்களோடு நாம் இன்னைக்கு கையாளக்கூடாது. கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண ரீதியிலான வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியான சூழல்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில ஒரு பய உணர்வுகள், பதற்ற உணர்வுகள் அதிகமாக இருக்கலாம். அதன் ரீதியில கொஞ்சம் செயல்பாடுகள்ல நிதானங்கள் அவசியமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை நாம் இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளையும் நாம் இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளிகொண்ட பெருமாள் வழிபாடு.
சிம்ம ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். உங்களுக்கான விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய விருப்பமான விஷயங்களின் வழியில ஒரு சில செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆபரண சேர்க்கை சார்ந்த விஷயங்கள், ஆடைகள் புதிதாக வாங்கக்கூடிய எண்ணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கலாம். விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த பொருட்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய வெளியூர் இல்லைனா வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. உங்களுடைய மகிழ்ச்சிக்கான விஷயங்களுக்கான பயண செலவுகள், பண செலவுகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு உதவக்கூடிய சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. குடும்ப ரீதியிலான செலவினங்கள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. கல்வி சார்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. கலைகள் எல்லாம் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அதன் ரீதியில கலைகள்ல போய் சேர்ந்து படிக்கக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில நல்ல மருத்துவங்கள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய சிந்தனைகளும் முயற்சிகளும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தியாக மனப்பான்மை அதிகமாக இருக்கும். எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கலாம். விரும்பிய உணவுகள் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு ரீதியிலான முயற்சி, தொழில் வியாபாரம் சம்பந்தமான புதிதான முயற்சிகள், திருமண ரீதியிலான ஏற்பாடுகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இதன் ரீதியில முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அதன் வழியில 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உறவு முறை பயணங்களாக இருக்கலாம், விரும்பிய ஆன்மீக ரீதியிலான பயணங்களாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு வெளிநாடு ரீதியிலான பயண முயற்சிகள், வியாபாரம், தொழில் சம்பந்தமான ஒரு பயணங்கள், இந்த மாதிரியான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை நம்ம முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது அவசியம். அதன் வழியில தேவையில்லாத செலவுகள் ஆகலாம். அதனால கொஞ்சம் புதிதான முயற்சிகளை நாம் இன்றைக்கு தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. கடன் வாங்கும் விஷயத்துல நாம் இன்றைக்கு ஈடுபடாமல் இருக்க வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ விஷ்ணு வழிபாடு. கன்னி ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைக்கு லாபஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய தினம் இருக்கின்றார். உங்களுக்கான லாபங்கள் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எண்ணிய விஷயங்களிலெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. தொழில் வியாபார ரீதியிலான விஷயங்கள்ல ஒப்பந்தம் சார்ந்த ஒரு முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள், ஈடுபாடுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள், எதிர்பார்த்த நன்மைகள் இதெல்லாம் எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து சரியான நேரத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனநிலையில ஒரு மகிழ்ச்சியான சூழல்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. செய்தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பணிகளால பெருமளவு லாபங்கள் பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. கால்நடை வளர்ப்பு சார்ந்த பணிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலையும் நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது.
அறிவாற்றலும் அனுபவ ஆற்றலும் பெருகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. விரும்பிய ஆடைகள் வாங்கக்கூடிய விஷயங்கள், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்ப பெறக்கூடிய முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கலாம். விரும்பிய உணவுகளை உண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். விருந்து சார்ந்த உணவுகளாக இருக்கலாம், இல்லைன்னா விருப்பப்பட்ட உணவுகளை நம்ம கொஞ்சம் பண செலவு பண்ணி சாப்பிடக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். இந்த வழியில் நமக்கு உணவு ரீதியில் இன்றைக்கு விருப்பமான வகைகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. எந்த விஷயமுமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சமாதான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதன் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதன் ரீதியில் பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எந்த விஷயத்தை கையில் எடுத்தாலும் அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அதனால நம்மளுடைய தேவைகள் என்னவாக இருக்கோ அதற்கான முயற்சிகளை நாம இன்னைக்கு மேற்கொள்ளலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான உதவிகள் இன்றைக்கு நாம் அதிகமாக செய்வோம். நம்மளுடைய உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவங்க வழியில் நாம் இன்னைக்கு அதிகமான உதவிகள் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார். புதிதான தொழில் முயற்சிகள், வியாபார ரீதியிலான முயற்சிகள், இதெல்லாம் எடுக்கக்கூடிய எண்ணங்கள், வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வியாபாரங்கள் இல்லைன்னா தொழில் சார்ந்த முயற்சிகளில் நுணுக்கமான சிந்தனைகள்னால வியாபாரங்கள் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். தொழில் முறைகளை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் இல்லைனா பணி சார்ந்த விஷயங்கள்ல தந்தை வழியில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நுணுக்கமான கட்டிடக்கலை சார்ந்த தொழில் முறைகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கலை மிகுந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கலாம். வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கணிதம் சார்ந்த தொழில் முறைகள், கணக்கு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல தொழில் முறைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். கான்ட்ராக்ட் பேஸ்டு ஒர்க்ஸ் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடக்கூடிய சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தையின் தொழில் முறைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல்களும் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இறை ரீதியிலான பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த மாதிரியான தொழில் முறைகளை மேற்கொள்ளக்கூடிய சிந்தனைகளும் முயற்சிகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு இல்லைனா வெளியூர் சார்ந்த விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஈடுபாடுகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்கள் உதவிகள் இன்றைக்கு அதிகமாக செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பண உதவியாக இருக்கலாம், வேறு ஏதாவது விஷயங்களாக இருக்கலாம். அதன் ரீதியில நாம் அடுத்தவர்களுக்கான உதவிகள் இன்றைக்கு அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு புதிதான முயற்சிகள் நிறைய தோன்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதன் ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள்ல இருந்த நபர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். தொழில்முறை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், வீட்டில் முக்கியமான வேலைகளில் ஈடுபடும் போது இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. பயணத்தின் போதும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு.
விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார். அயல்நாடு சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். அயல்நாடு பணிகள் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், அங்கே போய் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அயல்நாடு பயண ரீதியிலான முயற்சிகளாக இருக்கலாம். இதன் ரீதியில முயற்சிகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இறை சார்ந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். விரும்பிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய சிந்தனைகள் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. அன்னதானம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தை வழி உறவுகளோடு நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. பேரன் பேத்திகளுடனான ஒரு மகிழ்ச்சியான நல்ல சூழல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக குருக்களிடம் ஒரு பேச்சுவார்த்தைகளில், ஒரு கலந்துரையாடல்களில் உபதேசம் பெறக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சிந்தனைகளும் ஒரு சிலருக்கு முயற்சிகள் இருக்கக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அறக்கட்டளை சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உயர்கல்வி ரீதியிலான விஷயங்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. விரும்பிய புனித பயணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. மேல் அதிகாரிகளுடைய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. அரசியல் ரீதியிலான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கலாம். அதிகாரம் மிக்க பதவிகளை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கின்றது. அரசு வழியில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருடைய பணிகளில் இன்றைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அரசு ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக தன ஆதாயங்கள் பெருகக்கூடிய தினமாகவும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்து, தந்தை வழி சொத்து, இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதன் ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. தீர்த்த யாத்திரை சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் வாகனம் சார்ந்த பயணங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. முன்கோபங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண ரீதியிலான வருமானங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வரவுகள் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. குடும்ப ரீதியில ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில ஒரு பய உணர்வுகள், பதற்ற உணர்வுகள் அதிகரிக்கலாம். செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் இருக்கலாம். புதிதான முயற்சிகளை நாம முடிந்தளவு கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபதி வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார். திருமண ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம். அதன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள், அதன் ரீதியில் ஏதாவது கோளாறுகள், இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. எதிர்பாலின நபர்களிடம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால பேச்சுவார்த்தைகள்ல நம்ம கொஞ்சம் நிதானத்தோடு பேசிக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது.
கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. பிள்ளைகள் வழியில் ஒரு சில செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்தபடி நல்ல முறையில் லாபங்களும் புதிதான யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிர்பாராத வீண் செலவுகள் ஒரு சிலருக்கு வேறு வகைகளில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நண்பர்கள் வழியில் சின்ன சின்ன தொந்தரவுகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. முக்கியமான விஷயங்கள்ல மேற்கொண்டு இருக்கும்போது அதில் ஏதாவது வீண் அலைச்சல்களும் இடர்பாடுகளும் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உயல் சார்ந்த சொத்து சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கலாம். சிறுநீரகம், கர்ப்பப்பை ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில் மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் கடனாக குடுக்கல் வாங்கல்ல ஈடுபடுறதை நாம் முடிஞ்சளவு தவிர்த்திட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத செயல்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வெளிநாடு சார்ந்த பயணங்களுக்கான பேச்சுவார்த்தைகள், முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கான ஒரு பலன்கள்னு பார்க்கும் பொழுது பயண ரீதியிலான விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கான பலன்கள் அப்படின்னப்போ இன்னைக்கு கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல முடிஞ்சளவு தவிர்த்திட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. கடனாக நம்ம பொருளாகவோ பணமாகவோ எது வாங்கினாலும் இன்னைக்கு நம்ம அதில் ஈடுபடாமல் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. புதிதான முயற்சிகளை முடிஞ்சளவு தவிர்த்திட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்துல அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். திருமணம் சார்ந்த முயற்சிகள், திருமண ரீதியிலான செலவினங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ளாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மனைவி வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நண்பர்களுடனான சந்திப்புகள்ல சின்ன சின்ன செலவினங்களை மேற்கொள்ளக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. பயண ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. தர்மம் செய்யும் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். விரும்பிய தான தர்ம சிந்தனைகள்ல சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால எங்கே போகும்போதும் உடைமைகளை நம்ம கொஞ்சம் கவனமா வச்சுக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆடைகள் புதிதாக வாங்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. எதிரிகளை எல்லாம் வெல்லும் திறன்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தரகு ரீதியிலான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். பேங்க் ரீதியிலான கடன் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு சிலருக்கு பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அக்கம் பக்கம் உள்ளவர்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில அவங்க விரும்பக்கூடிய பொருட்களை வாங்கி தரக்கூடிய விஷயங்கள்லையும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு புதிதான முயற்சிகளை முடிஞ்சளவு நாம் இன்னைக்கு தவிர்த்திட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பொருட்களை கடன் வாங்குறோம் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை நாம் முடிஞ்சளவு தவிர்த்திடலாம். அதன் ரீதியில் ஏதாவது தொந்தரவு
வரவுகள் வரலாம். அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. வரன் பார்க்கும் விஷயங்கள், பயண ரீதியிலான விஷயங்கள், ஒரு பேங்க் லோன் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை நாம இன்னைக்கு எடுக்கலாம். அதன் ரீதியில நல்ல முறையில் சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான உதவிகள் இன்றைக்கு நாம செய்வோம். கொஞ்சம் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார். புதிதாக வேலை தேடக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்குது. தனியார் துறைகளிலோ இல்லைன்னா அரசு சார்ந்த பணிகளுக்கான முயற்சிகளிலோ சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைகள் வழியிலையும் சிறு சிறு செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. தாய் மாமா இருக்கிறாருன்னா அவருக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கவன நிலைகள் அவசியம். இல்லைன்னா அவரோடு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு இல்லைன்னா தனியார் பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. செலவினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் வரவுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. கடனாக பொண்ணோ பொருளோ வாங்குறீங்க அப்படின்னா அதன் சார்ந்த விஷயங்கள்ல நாம இன்றைக்கு தவிர்த்திட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. பணியில இடமாறுதல் சார்ந்த உத்தரவுகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலை அரங்குகள் சார்ந்த வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு இன்றைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கலாம். ஃபர்னிச்சர் ஒர்க் சம்பந்தமான வேலைகளை மேற்கொள்ள வேண்டிய எண்ணங்களும் முயற்சிகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. டெண்டர் சம்பந்தமான வேலைகள்ல ஒரு சிலருக்கு முயற்சிகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. ஆசிரியர் சம்பந்தமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். வேலை பளு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிர்வாகத்தின் தரப்புல இருந்து வேலை மாற்றம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான உதவிகளை நாம மேற்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பண செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு சரியாக கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம். வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிவராக பெருமாள் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகள் வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்யக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. குழந்தை பேறு சார்ந்த மகிழ்வான செய்திகள் ஒரு சிலர் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மாமன்மார் உறவு, தந்தை வழி உறவுகள் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக
இருக்கிறது. அவங்களோடு இணக்கமும் நல்ல முறையில் நட்புகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் விலகி கல்வி ரீதியிலான முன்னேற்றம் அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அறிவாற்றலும் அனுபவ ஆற்றலும் பெருகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. தாத்தா இருக்கிறார்னா அவர் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கலாம். பூஜைகள், பிரார்த்தனைகள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மன ரீதியில இருந்த குழப்பங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தீர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அரசியல் ரீதியிலான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கலாம். போட்டி தேர்வுகளுக்கு அதிகமான முயற்சிகள் எடுத்து படிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இசை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கலாம். இசை கருவிகள் வாங்கக்கூடிய முயற்சிகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தை வழி சொத்துகளின் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புதிதான நட்புகள் எல்லாம் அறிமுகமாக கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. கலை நியமிக்க பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. சுவாச உறுப்பு சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம். அதில் கொஞ்சம் உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பண ரீதியிலான வருமானங்கள் பெருகக்கூடிய தினமாக இருக்கின்றது. இன்றைய தினம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு சரியாகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை நாம முடிஞ்சளவு தவிர்த்திட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. மன ரீதியில ஒரு பய உணர்வுகள், பதற்ற உணர்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கலாம். அதனால புதிதான முயற்சிகளை நாம முடிஞ்சளவு தவிர்த்திட வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அழகர் பெருமாள் வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.